இது போன்ற சூழலில் ரெண்டு செய்யலாம். ஒரு சமூகம் வந்து அந்த பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு கிடைப்பதற்கான வழிவகைகள் மேற்கொள்வது. இரண்டாவது, அந்த விவசாயிகளே தங்களுடைய நிலத்தை வந்து இது போன்ற சூழல் இனி வரும் காலங்களிலும் சந்திக்க வேண்டும் என்று பொறுப்பினை உணர்ந்து தாங்களும் அந்த நிலத்தை வந்து சரியான வழியில் பொறுப்பாக கையாள்வதை திறனை வளர்த்துக் கொள்வது. இந்த நிலத்தை பொறுப்பாக கையாள்வதில் ஒரு முக்கியமான காரணி தான் பயிரின் வேர்பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணீர்களின் எண்ணிக்கை. இந்த பயிரின் வேர்பகுதியில் வந்து நன்மை செய்யும் நுண்ணீர்களான சூடோமோனாஸ் என்பது இருந்தால் அது வந்து இந்த மாதிரியான தண்ணீர் தேங்கும் சூழலில் ஏற்படக்கூடிய வாடல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மீட்பதற்கு உதவியாகும். ஏன்னா அந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிறது ஏசிசி டிஎமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமையும் இதனால் எத்திலின் சுரப்பதை பயிர்களில் வந்து சுரப்பதை கட்டுப்படுத்தியும் இந்த வாடலை நோக்கி மிளகாய் பயிர் செல்வதை வந்து தடுக்கும். அதனால் விவசாயிகள் வந்து அடுத்த முறை வந்து நீங்கள் வெறும் ரசாயன உரங்கள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க முழுக்க விவசாயம் மிளகாய் நடவு செய்யும் பொழுதே வந்து இந்த பயிரின் வேர் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணீர்களை வந்து அதிகரிக்கும்படியான செயல்களை